மாயம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு ஜாதகத்தோரோட கட்டத்தில் மாந்தி இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு ஆத்ம யோகினி கிரியா சரண்யா மேம் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட மாந்தியை பற்றின விரிவான தகவல்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி. நம்ம ஓம் மேம். இப்போது மாந்தி ஒரு ஜாதகத்தில் மாந்தி லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும்? மாந்தினா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம லக்னத்தோட போகிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு அந்த மாந்தின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தா, மாந்தி வந்து ஒரு பிரேத கிரகம்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் ஒரு ஆவிகளின் தலைவர் கூட சொல்லுவாங்க. சனியோட மகன்னு சொல்கிறாங்க, சனியோட பிரதிபலிப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது சனி எவ்வளோ தாக்கத்தை இப்போ ஒரு 10% அவர் பாதிப்பு பண்ணுறாருன்னா, மாந்தி 100% பண்ணும். இப்போது நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வீட்டில் ஒருத்தவங்க நம்ம கூட உயிரோடே இருக்காங்க, அவங்க நம்மளோடய வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. திடீர்னு இறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட என்னென்ன இயக்கம்லாம் இருக்கோ அதே இயக்கம் அவங்கக்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் நடமாடுவாங்க, பேசுவாங்க, போவாங்க, எல்லாமே இருக்கும். பட் தொண்டை பகுதி மட்டும் இருக்காது. திடீர்னு இறந்த ஒரு ஆத்மா, ஒரு குடும்பத்தில் வாழ்ந்த பெண், சரிங்களா, இப்போ அந்த காலத்தில் இருக்காங்க. ஜாதகத்தில் எப்படி மாந்தி வருதுன்னா, அது இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்சதெல்லாம் வராது, சரிங்களா. போன ஜென்மத்தில் நம்மளோ இல்லை முன்னோர்களோ செஞ்சோ வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணுங்களை துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு, அவங்கள எப்படி சொல்கிறது, திடீர்னு திருமண வாழ்க்கையை சரியில்லாமல் போய் சூசைட் பண்ணிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கரெக்டான ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க. அப்போ அவங்க நம்மளை சுற்றி கரெக்டாக எப்படி சொல்கிறது, அந்த பிரேதத்துக்கான முறைகள், வழிபாடுகள், ஆத்ம சாந்தின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கும்போது அது நம்ம கூடயே இயங்கிட்டே இருக்கும். தொண்டை பகுதி மட்டும் இருக்காது. அவங்க பேசும்போது நம்மளுக்கு கேட்காது. ஸோ அவங்களால பேச மட்டும் முடியாது. ஆமாம், அவங்களால பேச மட்டும் முடியாது. பட் அது ஒரு அமானுஷ்ய சக்தி. வீட்டுக்குள்ள இப்போ நடமாடிட்டே இருப்பாங்க. இப்போது 4ஆம் வீட்டிலேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ லக்னத்தில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்கும், பிடிக்கும். பட் எப்போவுமே ஒரு டிப்ரெஷன் மோட்லேயே இருப்பாங்க. சில பேர்த்துக்கு எல்லாமே நல்லா இருந்தும் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. படிப்பு இருக்கும், வசதி இருக்கும், அழகு இருக்கும், பல தலைமுறைக்கு சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அவங்க போன ஜென்மத்தில் அவங்க குடும்பத்தில் வாழ வந்த பெண்ணை வாழா வெட்டியே திருப்பி அனுப்பியிருப்பாங்க. அவங்களுக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது எல்லாமே கொடுப்பனை இருந்தும் போயிடும். இதே 2ஆம் இடத்துல இருந்துச்சுனால அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தீராத குடும்பத்தில் பணப்பிரச்சனைகள் இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்காது. கிணத்துக்குள்ள போட்ட மாதிரியே இருக்குது. இது கிணத்துக்குள்ள போட கிடையாது. அது நம்ம அந்த பணத்துக்காக யாராவதோட சாபத்தை நம்ம வாங்கியிருப்போம். இப்போ 3ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ல் இருக்குது அப்படின்னா மனதைரியத்தை குலைக்கும், முயற்சிகளை தடுக்கும், எல்லாத்துலேயும் தடை, தாமதம் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது சொல்லுவாங்க தெரியுங்களா, வீட்டுக்கெலாம் வாஸ்து பிரச்சனைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. 4ஆம் வீட்டில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளார ஒரு கிரகம் ஆத்ம கிரகம் இயங்கிட்டே இருக்கும். நம்ம உட்காந்துருப்போ திடீர்னு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக இருக்குது, ஏதோ யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். தூங்கிட்டே இருப்போம், யாராச்சும் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். திடீர்னு உடம்பு ஒரு ஷேக் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? டப்புன்னு தூக்கி போட்டு கீழே போடும். அப்போ நம்ம பேசிட்டே இருக்கும்போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கிட்ட பேசிட்டே இருக்கும்போது, நீ என்ன வார்த்தை சொன்னன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு அதில் விழுந்த மாதிரி கேட்கும். அப்போ பார்த்தா அதில் குடும்பத்தில் பிரிஞ்சிருந்து 10-30 வருஷம் பிரிஞ்ச குடும்பம் இருக்குது. நாளைக்கு அவங்களை கூப்பிட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதுக்காக சண்டை வந்துச்சுன்னு அவங்களுக்கே சொல்ல தெரியாது. ஒரு இனம் புரியாத ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஒரு நாளில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு தான் வாஸ்து குறைபாடுங்கிற மாதிரி வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஒரு பிரேதத்தோட விஷயம் வீட்டுக்குலாம் 10 பேர் குடி வந்துட்டாங்க, யாருனாலையும் அங்கே வாழவே முடியல, போயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு போய் தான் எனக்கு நோய் வந்துச்சு, இந்த வீட்டுக்கு போய் தான் எனக்கு பணப்பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. வீடு குறை கிடையாது. அந்த வீட்டில் வாழ்ந்த பெண்கள் இப்போ பார்த்து ஆசையாக ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க ஒரு துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த வீட்டில் வாழ முடியாமல். அப்போ சில பேர்த்துக்கு நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க தெரியுங்களா. அவங்களுக்கும் நல்ல உள்ளம் கூட நம்மளே வாழல, இவங்க எப்படி வாழலான்ட்டு நல்ல உள்ள இருக்கிற ஆவிகள். சில ஆவிகள்லாம் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்பா இறந்ததுக்கப்புறம், அம்மா இறந்ததுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா அது நல்ல உள்ளங்களில் இருக்கிற ஆவி. இந்த மாதிரி இந்த விஷயத்துலையும் ஒரு தீய எண்ணங்கள் இருக்கிற விஷயங்களை அந்த வீட்டில் யாரையுமே வாழ விட மாட்டாங்க. தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்த டிஸ்மெல் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக கட்டுவாங்க. என்ன இடத்த கட்டினாலும் அந்த இடத்துல தூக்கில் தொங்கினது தான். அப்போ அந்த ஒரு கடினமான பிரேத கிரகத்தோட ஒரு ஆத்மாவோட தாக்கம் தான் மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4ல் இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. 5ல் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை பிறக்கிறதுல தாமதம் கூட சொல்லுவாங்க. அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எப்படி சொல்கிறது, பிறந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டே இருக்கும். பட் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது குழந்தையோட தாக்கம் கிடையாது.
இதுவும் 3 ஜென்மத்தை பாஸ்ட் கர்மோட கனெக்டிவிட்டி தான் இருக்கும். அவங்களுக்கு எந்த குழந்தைன்ட்டு கிடையாது. இந்த குழந்தை பிறந்தனால தான் எனக்கு இப்படி ஆச்சு, தினேஷ் பிறந்தனால தான் அப்படி இல்லை. நீ ரமேஷ் பிறந்தாலும் சுரேஷ் பிறந்தாலும் உனக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் உனக்கு வந்து பாதிப்பு தான். இந்த மனைவி கட்டி தான் பிரச்சனை, நீ எந்த மனைவி கட்டினாலும் உனக்கு பிரச்சனை தான். இப்போ 6ல் இருந்துச்சு அப்படின்னா 6ல் இதை மாந்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துலேயும் கடன் பிரச்சனைலேருந்து எதிரிகள்லேருந்து எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துடுவாங்க. ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6ல் மாந்தி இருந்தவங்க டாக்டர் ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ டாக்டர் கிரகம் ஆகிறதுக்கு வந்து நிறைய கிரகங்கள் சொல்லுவாங்க. சூரியன் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் ஆவாங்க. இந்த ராகுனார் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய கிரகங்கள்ல இருக்கு. 6ல் மாந்தி இருந்தா டாக்டர் தான் ஆவாங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்து இவங்களாம் டாக்டர்ல ஆக மாட்டேன்னு சொன்னவங்க விடாப்பிடியே படிச்சு டாக்டர் இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணுவோம்ல. அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6ல் மாந்தி இருந்தவங்க டாக்டரை இருக்காங்க. இப்போ 7ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்துச்சுன்னா மாறி 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 ஆப்ரேஷன் செலவு, வீட்டுக்குள்ளே விரைய செலவு ஒன்று ஆகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு மிக்சி கிரைண்டர் ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். 8ல் இருந்தால் கொஞ்சம் ஆபத்து தான் அப்படின்னு வச்சுக்கலாம். 9 இருக்கும்போது பாக்கியத்தை நல்லா இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணியத்தோட விஷயம் பூரா நம்மளுக்கு கிடைக்கும். அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதே கெட்டு போயிருந்துச்சு அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியத்தில் சேர்த்து வச்ச பாவம் தான் வந்து சேரும். சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்களே இல்லையோ, யாரும் இந்த பாவத்தை யாருக்கும் சேர்த்து வைக்காமல் இருந்தாலே அவங்கவுங்க வாழ்க்கையை பண்ணிக்குவாங்க. இந்த கடவுள்கிட்ட பிடிக்காத விஷயமே என்ன அப்படின்னா அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அவங்கவுங்களுக்கே தண்டனை கொடுத்துட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு உங்கள் தாத்தா பண்ணாங்க முப்பாட்டம் உடனே கேட்பாங்க அவங்க சொத்து சேர்த்தி வச்சது மட்டும் அனுபவிக்கிறீங்கன்னு கேட்டால் அது இல்லாட்டினா மட்டும் நம்ம என்ன வாழாமல் போயிட போகிறோமா? அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ பண்ணாதுன்னா அப்போ குற்றங்களும் கம்மி ஆகும். 10ல் மாந்தி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலையற்ற ஒரு தன்மையாக இருக்கும். தொழிலில் வந்து இப்போ எதிரிங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. 10ஆவது தொழில் பாவா அப்படின்னு சொல்லும்போது தொழிலுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் 11வது வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் 2 பிஸ்னஸ் 3 பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய செகண்ட் லெவல் பிஸ்னஸ்லாம் நல்லா 10ல் இருந்தாலும் 11ல் இருந்தால் செகண்ட் லெவல் பிஸ்னஸ் இருக்கும். 12ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல போனால் பெருசாக பாதிக்கிற விரயம் இருக்கும், வரவுக்கேற்ற விரயமும் இருக்கும், சரியா தூக்கம் வராது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் வீட்டில் ஒரு ஆத்மா ஏதோ ஒரு விஷயத்தில் இயங்கிட்டே இருக்கும். அவங்க நல்லபடியாக வந்து ஆத்ம சாந்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்காக நாங்கள் எங்கள் கிரியா யோகத்து மூலிமா நாங்கள் பண்ணுற விஷயம் அப்படி தான் காலபைரவ கிரியா யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட வர கிளைண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி சில ஜாதகத்தில் இல்லாதவங்களும் இருப்பாங்க. கேரளாலலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாந்தி ஒரு பெரிய விஷய கிரகமாகவே எடுத்துக்குவாங்க. மற்ற பிளானட்ஸ்லாம் பார்க்குறாங்களே இல்லையோ, மாந்தி நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் டெவலப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிரேதத்துக்கு மாந்திங்கிறதே கேரளாவில் தான் வந்து அதிகப்படியாக நம்பப்படுற ஒரு விஷயம் இருக்கும். பட் அதெல்லாம் அவங்க ஒரு நாள் பண்ணுறாங்க யாகம். நம்ம வந்து முறையாக தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 48 days கரெக்டாக யோகத்து மூலிமா பண்ணி, ஏன்னா நாங்கள் அந்த கிரக யுத்தத்தை இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன் முடியாதுன்னு சொல்ல யாராலும் முடியும். இப்போ மதுரை மீனாட்சி அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாமா. இப்போ ஒரு காலத்தில் வந்து பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலில் வந்து பகலான எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுற மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டான தாமச குணத்தால் வந்து வெளியே வந்து யாரெல்லாம் கண்ணுக்கு இருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு உணவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு நம்ம நம்பி தான் ஆகணும். எந்த விஷயத்தையும் நம்ம போய் யாரும் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது பாண்டிய மன்னர்கள் பல பேர்த்த கூப்பிட்டு பெரிய யாகத்தெல்லாம் பண்ணுறாங்க. யாகத்தை பண்ணியும் அந்த அம்மா வந்து ஒரு கட்டுக்குள்ளே அடங்காதப்போ அந்த நாட்டுக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்திருந்தார். அப்போ அந்த மன்னர்களை வந்து வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொல்லும் போது இல்லற வீட்டில் வாழ்கிறவங்க வீட்டில் வந்து நான் தங்க மாட்டேன், நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே நான் போகிறேன், அந்த அம்மாவோட தாமச குணத்தால் நான் ஆடுறதுனால எனக்கு ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நைட் ஆகுது. அந்த அம்மா தாமச குணத்தோடு வெளியே வராங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி கொள்ளும்போது இவங்க சொல்கிறாங்க இவங்க பண்ண தியானத்தினாலையும் இவங்க பாடின சில பாட்டாலையும் சரி உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மதுரை மீனாட்சி அம்மன் வந்து சங்கராச்சாரியார்கிட்ட. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு வரலாம் வேண்டாம், நம்ம 2 பேரும் உட்காந்து பரமபதம் விளையாடுவோம், விடிய விளையாடுவோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேச்சு கேட்கணும். நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நானே உங்கள் தாமச குணத்துக்கு இறை உணவாகிக்கிறேன், அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்னோடய பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிவபெருமானை தான் வந்து அவங்க மீடியேட்டராக வச்சு விளையாடுறாங்க. விளையாடும் போது விளையாட்டு முடித்த உடனே அவங்க வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க இல்லை நான் தான் ஜெயித்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் சங்கராச்சாரியர் இல்லை நான் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சிவன் சொல்கிற நடுவில் இருந்துட்டு அம்மா தாயே மதுரை மீனாட்சி உண்மையிலே சங்கராச்சாரியர் ஜெயிச்சார், நீ நைட்டு விளையாடுவே உன்னை ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளார கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டார், அவரை தியானத்தாலையும் யோகத்தாலையும் அவர் வந்து உன்னை ஸ்ரீ சக்கரத்தில் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லும் போது அந்த தாய் சரி நம்ம பேசுகிற மாதிரி உனக்கு என்ன வர வேணும்னு கேளு, இந்த தாமச குணத்தை விட்டுட்டு மக்களுக்கு எல்லா நாளுமும் நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இந்த யாகத்தினாலையும் யோகத்தினாலையும் அதை கட்டுப்படுத்த முடியும். எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண யந்திரம் மந்திர தந்திர ஔஷதம்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயத்தால் மாற்ற முடியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இவங்க புது வருஷம் ஒரு கொண்டு வராங்க, இருக்கிறதுல பற்றி போச்சு முடிஞ்சு போச்சு, இவங்க ஒரு விஷயத்தை கையெழுத்து பணம் சம்பாதிக்கிற வேலை இல்லையான்னு கேட்பாங்க. நம்புறவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை தான்.
சாமி இப்போ நம்ம சாமி ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டே இருக்கோங்க. ஒரு 15 வருஷமாக ஒரு சாமி கோயிலுக்கு கும்பிட்டுருக்கோம். அந்த சிலையில் கல்லில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விரிசல் விழுந்து போச்சு. அப்போ அதை தூக்கி படிக்கட்டு இடத்துல வெளியே போட்டு இன்னொரு இடத்த பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நம்ம தாண்டி போகும்போது அந்த கல்லை தாண்டி தான் போயிருப்போம். பல வருஷமாக அதை பார்த்து தூரத்துலேருந்து தரிசனம் கிடைக்காதான்னு சொன்ன விஷயம் கல்லே வெளியே கால்கடியில் இருக்கும். காலுக்கடியில் இருக்கும். அதையே கவனிக்காம போய் உள்ள புதுசான விஷயத்த பண்ணும்போது சாமிக்கு அந்த நிலைமைனா மனிதர்களுக்கு என்ன இந்த நிலைமை? எல்லாமே நல்லா இருக்கிற வரைக்கும், நல்லா செழிப்பாகவும் நோய் இல்லாத வாழ்க்கையும் பணம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்குமே தவிர, மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாலும் நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் விஷயங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் மாந்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வியாதி கூட இருக்குது. 2ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல்லு பிரச்சனை. எந்த இடத்துல மாந்தி, எந்த கட்டத்தில் மாந்தி இருந்தால் மரண பயம் ஏற்படும்? லக்னத்துல மாந்தி இருந்தா கம்பல்சரி மரணம் நிகழுமா? உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் அந்த வீட்டில் கண்டிப்பாக நடக்குங்க. மாறி 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 சில பேர் கிளைண்ட்ஸில் எனக்கு இந்த மாந்தி விஷயத்துக்காக கூப்பிடுவாங்க. நம்ம அந்த மாந்தி கிளியரில் நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அந்த விஷயத்துக்குலாம் கூப்பிடும்போது இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்களே, இவங்களுக்குலாம் முன்னாடியெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்பொழுது மாந்தி வந்து ஒரு பிரேத கிரகம் ஆவிகளை அவங்களுக்கு முறையான சர்ப்பசாந்தம் பண்ணாமல் அது வந்து ஒரு வாழையடி வாழையாக தான் உங்களுக்கு தொடர்ந்து போகுமே தவிர, அதுக்கு தான் வந்து இப்போ அந்த காலத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குலதெய்வ கோயில் விஷயம்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. ஆடு பலி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடை வெட்டி சாமி கும்பிடுவாங்க. அது மரபு வழியாக எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்போ எத்தனை பேர் கொடுக்குறாங்க? அது கொடுக்கும்போது வீட்டில் ஏதாச்சும் உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் இருந்துச்சுன்னா அது ஆடு பலி நிவர்த்தி ஆயிரும். இப்போ வந்து சில பேர் இப்போ எனக்கு வந்து யோகத்திலும் தியானத்துலையும் போயிருக்கிறவங்கள வந்து நாங்கள் ஆடு வெட்ட மாட்டோம், நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து காளி பக்தர். பட் அவர் மாதிரி ஒரு தீவிர பக்தர் யாரும் கிடையாது. பட் அந்த அம்மாவுக்கு வந்து சாமி கும்பிடணும் படையல் போடணுன்னா நான்வெஜ் தான். அவர் எல்லா ப்ரொசீஜரும் பண்ணி சாமிக்கு வச்சு தொட்டு கும்பிட்டுட்டு அது மற்றவங்களுக்கு கொடுப்பாரே தவிர அவர் தொட மாட்டார். நான் இதை உப்புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். பட் ஆனால் அவர் அந்த முறைன்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மரபணு முறைன்ட்டு, அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். குலதெய்வம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். மாந்தி தோஷம் இருந்தால் குலதெய்வம் கூட, மாந்தி தோஷம் இருந்தால் குலதெய்வம் கூட தள்ளி தான் நிற்கும். குலதெய்வம் இருக்குது, போய் நம்ம வந்து பூஜை பண்ணுறோம், பரிகாரம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம். இப்போ குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்குலாம் என்ன தான் செய்யணும் மேம்? உங்களுக்கு எதை சொல்கிறாங்க, பெண் சாபம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பெண் அழுதாலோ கஷ்டப்பட்டாலோ சாமி கூட தள்ளி நிற்குன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தாங்க. இந்த ஊராம்பளையை ஊட்டி வளர்த்தா தாம்பளை தானாக வளரும்னு சொல்லுவாங்க. அந்த ஊராம்பளைங்கிறது பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாதுங்க. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர மனைவி தான் வந்து ஜென்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த ஊராம்பளையை ஊட்டி வளர்த்தா தாம்பத்தை புள்ள வந்து போகிற இடத்துல நல்லா வளருன்னுவாங்க. நம்ம எல்லா ஆட்டத்தில் ஆடிலாம் முடிச்சுட்டு நம்ம புள்ள போய் போனோம் நல்லா வளர்ந்தால் மட்டும் போதும்னு நினச்சா முடியுமா? இப்போ திருப்பூர்லாம் அந்த அனனியங்கிற புள்ள பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரமாக இறந்துறாங்க. எவ்வளோ பணம் சொத்து இருந்தாலும் கிரகங்கள் தன்னோட வேலையை கண்டிப்பாக செய்யும். அந்த வீட்டில் அதே மாதிரி வாழ வந்த பெண்ணு அதே டைமில் இறந்துருப்பாங்க. இது நம்ம அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம பாஸ்ட் கர்மோட கனெக்ட் ஆகிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம எப்படி வாழ்கிற காலத்தில் யாருக்கும் தொல்லை கொடுக்காம என்ன சொல்லுவாங்கள்ல, உபத்திரம் பண்ணாமல் இருந்தாலே இப்போது உபயோகமாக இருக்கிறோமோ இல்லையோ உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடிச்சு பிடிச்சி ஆடி ஓடி எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒன்றுமே இல்லை, எதுக்காக ஓடுறேன்னு தெரியும். பட் ஆனால் நம்ம சர்வே பண்ணி ஆகணும், இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஒருத்தவங்களை அழிச்சு இன்னொருத்தவங்களை சர்வே பண்ணுறது, ஆனால் மற்றவங்களை காயப்படுத்துறதோ மற்றவங்க மேலே வீண் பழி போடுறதோ கெட்ட வார்த்தை பேசுகிறதோ முன்னப்பினே தெரியாதவங்களை பற்றி என்னென்ன தெரியாமல் பேசுகிறதும் பழிப்பாவத்துக்கு உட்பட்டது. மொத்தத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஆன்மீகம். இப்போது எல்லாம் சொல்லுவாங்க இந்த கோயிலை வந்து அபிஷேகம் பண்ணுற பால் அதெல்லாம் இருந்தால் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி, இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அந்த பால் போய் சேரும். பட் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நம்ம நாடு நம்ம இவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேஃப் ஜோனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சாமிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆன்மீகத்துக்கு உருவேற்றி வைக்கிறோம். எந்த விஷயமும் சும்மா உருவேற்ற முடியாதுல்ல. வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தை இருக்குன்னா அதுக்கு அழகாக தலை சிவி பவுடர் பூசி பொட்டு வச்சு நம்ம அழகுப்படுத்துகிற மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம முறையாக பண்ணுறோமோ அது எல்லாமே முறையாக பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த நம்ம வந்து ஒரு ஆன்மீக பூமி நம்மளோடது, அதுக்கே நம்ம பெரிய கிஃப்டட் நம்ம பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த ஆன்மீக விஷயத்தை கடைப்பிடிங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லையா, அமைதியாக இருங்க. போய் நீங்கள் கும்பிட்றவங்களையும் நீங்கள் கெடுக்க வேண்டாம். நீங்கள் யாரையுமே எந்த விஷயத்துக்கும் வற்புறுத்த வேண்டாம். எந்த வரலாறையும் தப்பு பேச வேண்டாம். யாரும் எதையும் போய் பார்க்கல. உனக்கு தெரிஞ்ச வரலாறு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. அப்போ அது ஏன் நம்ம போய் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்.